So hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா like you versus your person energies like என்ன மாதிரி அவங்களோட energies இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். First of all உங்களோட energy நம்ம check பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட personal energiesமே பார்க்கலாம். Okay. So the first card we get the major arcana card, the world card. Second, again the back-to-back major arcana card, moon, the world, moon, king of pentacles, ace of wands, and the queen of pentacles. So in the card வந்து bottom of the deck ல வந்திருந்த card இது actually queen of pentacles. So like உங்களோட எனர்ஜிஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த பர்சன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது சேஞ்சஸாகவும் இருக்கலாம், இல்லை கமிட்மெண்ட்ஸாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் அந்த பர்சன் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து லைக் டூ டைப் ஆஃப் ரீடிங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ லைக் எப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து மேரிட் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களோட மேரிட் பர்சனுக்காக நீங்கள் வந்து லைக் உங்களோட பார்ட்னர்ஸ்க்காக நீங்கள் இந்த ரீடிங்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆர்எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பர்சன் வந்து லைக் நீங்கள் ரெண்டு பேருமே ஆல்ரெடி மேரிடாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியும் எனக்கு தெரியுது. லைக் எனி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஒரு சம்திங் லைக் தட். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஸோ இந்த பர்சனை உங்களுக்குனால வந்து மேரேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸில். ஸோ தேர்ட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து தேர்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சனை வந்து லைக் உங்களோட சோல்மேட்டாகவும் உங்களோட ட்வின் ஃப்ளேமாகவும் நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் ரொம்ப ஹெவியாகவே நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. அண்ட் இந்த பர்சன் கூட வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு மேக்ஸிமம் வந்து உங்களோட பேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பேரிங்காகவே இருந்திருக்கும். லைக் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து ஒரு பர்சன் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இந்த பர்சனுக்குள்ளே டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே நீங்கள் இந்த பர்சனை வந்து ரொம்பவுமே நீங்கள் வந்து அட்மையர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ரைட் நோ வந்து என்னென்னா லைக் உங்களோட சைட்லேருந்து உங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த பர்சன் கிட்ட வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பிகாஸ் சில விஷயங்கள் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு எதுவுமே வந்து கிடைச்சிருக்காது. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சரே தெரியாத மாதிரி நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் இந்த பர்சன் கிட்ட நீங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்க, இந்த பர்சனோட வாயிலேருந்து இந்த விஷயம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்சன் அதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி மறைமுகமாகவே அந்த விஷயத்த வச்சுருப்பாங்க. இல்லை இந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு சிக்னல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கூடிய எனர்ஜிஸ்மே நிறையா இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்க்கும்போது லைக் உங்களுக்கு வந்து இந்த பர்சன் சில பேர் கரியர் வைஸில் நீங்கள் வந்து மீட் பண்ணிக்கலாம். சேம் எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில் இல்லை சேம் ஒர்க் கைண்ட் ஆஃப் பிளேசஸில் வந்து இந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பர்சன் வந்து ஒரு கரெக்டான ஒரு பேர், இந்த பர்சன் என் லைஃப்பில் வந்தாங்க, இந்த பர்சன் என் லைஃப்பில் கிடைச்சாங்க அப்படின்னா என்னோட லைஃப் செட்டில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் இந்த பர்சனை வந்து லைக் நீங்கள் வந்து லைக் கம்ப்ளீட்டாக ஒரு அட்மிரேஷனாக நீங்கள் வச்சுருப்பீங்க. எனக்கு இந்த பர்சன் எனக்கு வேணும், இந்த பர்சன் தான் எனக்கு வேணும், இந்த பர்சன் கூட தான் என்னோட லைஃப் செட்டில் ஆகணும்,
இந்த பர்சன் கூட தான் என்னோட ஃபியூச்சர் வந்து நான் இந்த பர்சன் கூட தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நீங்கள் ப்ரேயர்ஸுமே பண்ணியிருக்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ப்ரேயர்ஸுமே நிறையா பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு நியூ பிகினிங்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜிஸுமே நிறையா இருக்குது. அண்ட் இந்த பர்சனை பற்றி சில பேருக்கு வந்து ஒரு 1 இயராகவும் தெரிஞ்சிருக்கலாம். லைக் ஒரு 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 1 இயர், ஒரு 2 இயர்ஸ், அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 இயராவது இந்த பர்சனை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் சில பேருக்கு வெரி லிட்டில் பிட் ஆஃப் பர்சனுக்கு ஒரு 1 மந்த்தாக இந்த பர்சனை உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. ஓகே, ஒரு நியூ லவ் அந்த ஒரு எனர்ஜிஸ்மே தான் இங்கே தெரியுது. ஸோ மேக்ஸிமம் லெட் சி லைக் உங்களோட பர்சனோட எனர்ஜிஸ்மே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் எனக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ லெட் சி வித் யுவர் பர்சன் எனர்ஜி. It's really beautiful card by the way. Like you can see இங்கேயுமே வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு. அண்ட் நான் ஃப்ளிப் பண்ணோன்னே எனக்கு இந்த கார்டு எனக்கு வந்திருக்கு. லைக் அகெயின் ஏஸ் ஆஃப் வான்ஸ் உங்களோட சைட்லேருந்துமே அந்த கார்டு வந்திருக்கு. அண்ட் உங்களோட பர்சனோட சைட்லேருந்துமே இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ லெட் ஐ டேக் திஸ் கார்டு. Okay. Knight of Cups, Ace of Wands, நிறைய வான்ஸ் எனர்ஜி வந்திருக்கு. Son of Wands, okay. The Lovers, the Tower and the Page of Cups. Okay, let's see like why the Tower is here அப்படின்றத பார்க்கலாம். Okay, Pentacles, the Devil and the Knight of Pentacles. Okay. Just give me one more card. ஓகே, ஸோ லைக் இந்த பர்சனோட எனர்ஜிஸை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இவங்களுக்கு வந்து பாஸ்டில் ஒரு பர்சன் வந்து டெஃபினட்டாக இருந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பர்சன் கிட்ட டெஃபினட்டாக வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. அண்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு டவர் மூமெண்ட் மாதிரி தான் டெஃபினட்டாக வந்து இருந்திருக்கும் அவங்களோட வாழ்க்கையில். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில விஷயங்கள் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக அவங்களுக்கு அது வந்து போகலை. ஓகே, மோர் ப்ராப்ளி அந்த பர்சன் வந்து லைக் நீங்கள் வந்து லைக் உங்களோட பர்சன் வச்சு நீங்கள் இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட பர்சன் வைஸ் அவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து லைக் ஒரு ட்ரூ லவ், ஒரு ட்ரூ பார்ட்னர் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளேயுமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு திங்ஸ்மே அவங்க வந்து ஃபேசினேட் பண்ண தான் செய்கிறாங்க. லைக் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்களுமே இருக்காங்க. ஸோ அவங்களோட பாஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து லைக் ஆல்ரெடி இன்னொரு பர்சன் கிட்ட டீல் பண்ணி அவங்க ரொம்ப ஒரு இவங்க ரொம்ப உங்களோட பர்சன் ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எண்டும் ஆயிருக்கும் இவங்களுக்கு. ஸோ அந்த ஹார்ட் பிரேக் மூமெண்ட் வந்து இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது.
ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதனாலேயே இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பிஹேவியர்ல இருக்கக்கூடிய சான்சஸ் நெறையா இருக்கும். சில டைம்ல இந்த பெர்சன் நல்லா பேசுற மாரி பேசுவாங்க. அப்புறம் திடீர்னு இந்த பெர்சனே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாரி சில பேருக்கு பிளாக், அன்பிளாக்கோட கான்செப்ட் நெறையா இருந்திருக்கும். நல்லா பேசுற மாரியே இருக்கும். ஆனா திடீர்னு இவங்களே வந்து ஒரு மாதிரி லைக் பயாஸ்டான ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு உங்கள வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க இப்போ வரைக்கும் நல்லா தான் பேசுனாங்களே, அப்புறம் ஏன் என்ன இந்த மாரி பிளாக் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அகெயின் இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு பயம் இந்த பர்சனுக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சனாக இருக்காங்க. இவங்களுமே உங்களை மாதிரி ஒரு கேரிங் ஆன ஒரு பர்சனாக இருக்காங்க. எங்கே நம்ம வந்து லைக் மறுபடியும் நம்மளோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பிரேக் வந்துருமோ, அதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இந்த பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் ஆனாலும் இந்த பர்சனுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் கேட்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் வந்து அந்த பர்சன் கிட்ட கேட்டாலும் அவங்கள வந்து ஒரு ஷியூரிட்டி வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சில ஃபியர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? பயம் இந்த பர்சனுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பர்சனுமே ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டர் தான். எமோஷனல் கைண்ட் ஆஃப் ஒரு பர்சன் தான். இவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன ஒரு சில விஷயம் உங்களோட லைஃப்ல லைக் ஒரு சேஞ்சஸ் இந்த பர்சனோட சைட்ல இருந்து நீங்க வந்து பார்க்கலாம். இவங்க வந்து லைக் பெரிய விதமா ஒரு சில ஆஃபர்ஸ் இப்போதைக்கு கொடுக்கலனாலும் பட் சின்ன சின்னதா இந்த பர்சன் வந்து உங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரியும், உங்ககிட்ட வந்து அவங்களாவே வந்து ரீகன்சிலேஷன் பண்ற மாதிரியும், உங்ககிட்ட வந்து சும்மாவாவது இந்த பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக ட்ரை பண்ண தான் செய்வாங்க. கம்ப்ளீட்டா வந்து லைக் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்களோ இல்லை அந்த கம்யூனிகேஷனை கட் ஆஃப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. இந்த பர்சனா வந்து லைக் எப்படின்னா லைக் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் செட் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன் இவங்கெல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட விஷயம் வந்து பொறுத்தளவுக்கு இதுதான். அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அதனாலேயே நான் இந்த பர்சன் வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக எமோஷன்ஸோட தான் இருக்காங்க. எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை. ஆனால் இந்த பர்சனோட விஷயம் வந்து அவங்க இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் சின்னதான ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. உங்கள் மேலே ரொம்ப எமோஷனாக இருக்க மாதிரியும், உங்கள் மேலே சம்டைம்ஸ் கேரிங்காக இருக்க மாதிரியும், அண்ட் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லிட்டில் மெசேஜஸ் இந்த பர்சனோட சைட்லேருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த பர்சன் உங்களை அவாய்டும் பண்ண போகிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக அந்த பர்சன் உங்களை வெறுக்க போகிறதும் கிடையாது. இன்கேஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சண்டை இருந்தாலும் சரி, ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் சரி, ஸோ இந்த பர்சன் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு லைக் உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறதும் இல்லை. டெஃபினட்டாக வந்து பேச தான் செய்வாங்க. ஓகே. அண்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஒன் மோர் திங். ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட். ஓகே. ஸோ யூ கேன் செக் வித் திஸ் அகெயின். நான் வந்து லைக் ஒரு கார்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் நான் எடுக்கலான்னு பார்க்குறப்பையும் அகெயின் த வேர்ல்ட் கார்ட் ஹாஸ் பீன் கேம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு 4 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்துச்சு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கோ வித் திஸ் வேர்ல்ட் கார்டு. ஸோ லைக் அந்த வேர்ல்ட் கார்டு அகெயின் உங்களோட ரீடிங்ஸ்லேயுமே வந்து பார்க்குறப்போ உங்களோட எனர்ஜிஸ்லுமே பார்க்கும்போது ஸோ த வேர்ல்ட் கார்டு அகெயின் உங்களோட சைட்லேருந்து வேர்ல்ட் கார்டு, உங்களோட பர்சனோட சைட்லேருந்துமே வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களோட சைட்லேருந்துமே அந்த ஒரு ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு. அண்ட் உங்களோட பர்சனோட சைட்லேருந்துமே அந்த ஒரு ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ யூ கேன் சி கிளியர்லி தட் உங்களோட 2 பேரோட வைப்ரேஷனுமே ஒரே மாதிரி ஒரு வைப்ரேஷனாக தான் இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பட் உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட திங்கிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மைட் பி இது ஒரு ட்வின் ஃப்ளேமாகவும் இருக்கலாம், இல்லை சோல்மேட் கனெக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். பட் லைக் ஒரு பர்சனோட லைஃப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் லைக் அதை நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கனெக்ட் வந்து ஒரே விஷயத்துல தான் அது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதுபடி தான் இந்த பர்சனோட லைஃப்பில் இவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு விஷயம், இந்த பர்சன் எதிர்பார்க்குறது ஒரு விஷயம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சனோட சைட்லேருந்தும் ஒரு நியூ பிகினிங் உங்களோட லைஃப்பில் வரும். நீங்கள் எப்படி ஒரு 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 சைக்கிள் இந்த பர்சன் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த பர்சனோட லைஃப் சைக்கிளில் இவங்களுக்கு ஒரு சில சர்டன் விஷயம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அவங்களோட லைஃப் சைக்கிளில். அண்ட் அவங்களுமே ஒரு புது விதமான ஒரு ஹோப்ஸ், ஒரு புது விதமான ஒரு முயற்சி அண்ட் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு அந்த ஒரு
ஒரு கார்ட் தான் அகெயின் எனக்கு உங்களோட சைட்லேருந்துமே ரிப்பீட்டடாக வருது, அவங்களோட சைட்லேருமே ரிப்பீட்டடாக வருது. ஸோ மோரோவர் உங்களோட 2 பேரோட லைஃப்லையுமே சில விஷயங்கள் புதுசாக நடக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. கரியர் வைஸில் சில இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் 2 பேருக்குமே வரலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த பர்சன் உங்கள் மேலே வந்து எமோஷனலாக அட்ராக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் இந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட வந்து எமோஷனலாக பேசக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. அப்கமிங் டேஸ்னாலும் சரி, அப்கமிங் டேஸ் அண்ட் அப்கமிங் மந்த், இந்த மந்த்ல இருந்தாலும் சரி. ஸோ மோர் ப்ராப்ளி இந்த பர்சன்ட் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பர்சனோட சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே எமோஷனலாக வந்து டேர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ மோரோவர் எனக்கு வந்து லைக் ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து லைக் ஒரு ஒரு புரியாத ஒரு எனர்ஜி, ஒரு மிக்ஸ்டு சிக்னலில் நீங்கள் இருந்திருந்தாலுமே லைக் ஓவரால் ஐ கேன் சி சம் கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வர மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எய்தர் நீங்கள் என்ன உங்களோட பர்சன் வந்து பார்க்கும்போது லைக் நீங்கள் வந்து மீன ராசியாக இருக்க சான்சஸ் இருக்குது, ரிஷப ராசியாக இருக்கலாம், அதே மாதிரி கன்னி ராசியாக இருக்கலாம். ஸோ அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து என்னென்னா எர்த் எலமெண்ட்டோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசன்டபுளாகவே இருக்குது. டோரஸ் விர்கோ கேப்ரிகானோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. லைக் ரிஷப ராசியோட எனர்ஜிஸ் அண்ட் மகர ராசியோட எனர்ஜிஸ் அண்ட் கன்னி ராசியோட எனர்ஜிஸ் ரொம்பவே ப்ரெசன்டபுளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இந்த பர்சன் வந்து இல்லை, ஜஸ்ட் இந்த பர்சனுக்கு என் மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் தான் இருக்குது, இந்த பர்சன் என் மேலே ஃபிசிக்கலாக தான் அட்ராக்டாக இருக்காங்க, மற்றபடி இந்த பர்சனுக்கு என் மேலே எமோஷன்ஸ் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ போத் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் எமோஷனல் ரெண்டுமே தான் இருக்குது இந்த பர்சனோட சைட்லேருந்து. And water sign, earth sign, and as well as fire sign. இந்த எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. பட் யாரோட எனர்ஜி அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் லைக் ஓகே இந்த வீடியோ எனக்கு ரெசனேட் ஆகாது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ எலமெண்ட்ஸ் ப்ரெசன்டபுளாக இல்லை அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு வீடியோ ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சி லைக் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு மெசேஜஸ் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். உங்களோட லவ் லைஃப்க்கு என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல் டெக் மூலமாக பார்க்கலாம். லைக் ஜஸ்ட் ஒன்லி ஒன் மெசேஜஸ் ஃபார் யுவர் லவ் லைஃப். Okay, I'm just kidding. Okay, so like I'm getting 2 messages here. Okay, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து யாராச்சும் உங்களோட எக்ஸ் கூட நீங்கள் வந்து டீல் பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி உங்களோட லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்காங்க, பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ் கூட நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க, அவங்க இன்னமும் லைக் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் லைக் அந்த பர்சனோட லைஃப்பில் வந்து இப்போ உங்களோட இப்போ நீங்கள் வந்து என்னன்னா லைக் ஆல்ரெடி உங்களோட லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்காங்க, பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட எக்ஸ் கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட எக்ஸ் பர்சன் வந்து லைக் அவங்களோட எனர்ஜி அவ்வளோ ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் இருக்குது. லைக் அவங்க ஓகே அந்த பர்சன் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த பர்சன் வந்து பண்ணக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் திங் லைக் உங்களுக்கு வந்து ஓவரால் வந்துக்கூடிய மெசேஜஸ் பேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. அலோ யுவர் ஹார்ட் அண்ட் சோல் டு சிங் வித் ஜாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அகெயின் சம் கைண்ட் ஆஃப் லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் லைக் அந்த ஒரு வேர்ல்ட் கார்டு அண்ட் அதே மாதிரி ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அகெயின் அந்த ஒரு பேஷனேட்டோட எனர்ஜிஸ் தான் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த பர்சனோட இந்த பர்சன் வந்து ஷோ பண்ணுற விதம், இந்த பர்சன் அவங்களோட லவ்வை ஷோ பண்ணுற விதம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் டச் மாதிரி இருக்கலாம். பட் ஆனாலும் இந்த பர்சன் வந்து உங்க மேலே எமோஷனலாகவும் தான் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் போத் அட்ராக்ஷன் இஸ் தேர். அண்ட் அகெயின் யூ கேன் சி சம் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டிவைன்லி ப்ரொடக்ஷன் இந்த கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறையா சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பார்த்துக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்கலாம். சில பேருக்கு உங்களோட லைஃப்பில் ஏன்
சைன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கே வந்து லைக் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், டவுட்டாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு. பட் த ரீசன் இஸ் சம்திங் லைக் இந்த ஸ்டோரியில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி. உங்களோட லவ் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிவைனோட ஒரு இன்டர்வென்ஷன் இந்த கனெக்ஷனில் இருக்குது, அவங்களோட ஒரு பார்வை இந்த கனெக்ஷனில் இருக்குது அப்படின்றது கிளியராக ஒரு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அவங்க வச்சு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பர்டிகுலராக இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறையா சைன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களோட லைஃப்பில். சில பேர் ஆல்ரெடி நீங்கள் சைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே, பட் இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் செலக்டடாக ஒரு சில நம்பர்ஸ், செலக்டடாக ஒரு சில ரேண்டம் சாங்ஸ், ஒரு செலக்டடாக ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அடிக்கடி அந்த விஷயம் நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து கோஇன்சிடென்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் கிடையாது. சில பேர் வந்து லைக் இல்லை இது வந்து கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ணுவீங்க. பட் இது கோஇன்சிடென்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சம்திங் யூனிவர்ஸ் வாண்ட் டு சே டு யூ. ஸோ அதை நீங்கள் லிசன் பண்ணுங்கள் அண்ட் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக ஒரு க்ரோத் அது கொண்டு வரும். அண்ட் சில பேர் வந்து லைக் ஆல்ரெடி என்கிட்ட கேட்குறீங்க, மேம் இந்த நம்பர் நான் பர்டிகுலராக பார்க்குறேன், இதோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ லைக் இது வந்து நீங்கள் வந்து கூகுள்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் வந்து நிறைய ஆர்டிக்கிளே அதில் கம்ப்ளீட்டாக வரும், அது உங்களுக்கு டீட்டெயிலாகவும் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு வந்து புரியும். அதில் சின்ன சின்ன மெசேஜஸ்மே இருக்கும். இல்லை நீங்கள் அதை டெப்த்தாக நீங்கள் பார்க்கணுனாலும் அதில் நிறைய பிடிஎஃப் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதை டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் நிறையா அது மூலயமா ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் நிறையா வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன், பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு நான் அதை பற்றி கம்ப்ளீட் பேராகிராஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அந்த ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு ரிலேட் ஆக செய்யும் அண்ட் நிறையா கேள்விக்குரிய பதிலுமே அதில் உங்களுக்கு கிடைக்க செய்யும். ஸோ ப்ளீஸ் லைக் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், நம்பர்ஸ், ஒரு நேம் ஒரு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குரிய மீனிங்கை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக அது மூலயமா ஒரு கைடன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் கொண்டு போகும், அது ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராக்ல தான் கொண்டு போகும். சில பேர் வந்து லைக் இல்லை நான் அதை சயின்ஸ் நான் பார்க்குறேன், பட் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, எனக்கு நெகட்டிவாகவே தான் போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். சில விஷயம் வந்து நம்ம கையை மீறி நம்ம அந்த விஷயம் போச்சு, அந்த விஷயம் நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அது ஏன் இழக்கிறோங்கிறது அந்த டயத்தில் நமக்கு என்றைக்குமே தெரியாது. அந்த டயத்தில் நமக்கு கோவம் தான் வரும், ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுவே ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் டைம் கேன் ஒன்லி ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அதுவே ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ஆஹா என்னோடய லைஃப்பில் அது நடந்தது, அது பெட்டர்னு எனக்கு தோணுது. அந்த விஷயம் எனக்கு அப்போ எனக்கு புரியல, ஆனால் இப்போ எனக்கு புரியுது. ஆனால் அது ஏதோ அந்த ஒரு கெட்டதாக நடந்தாலும் அது எனக்கு ஒரு நல்லது தான் அது முடிஞ்சிருக்கு அப்படின்றது நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு பேஷன்ஸ் யார்கிட்டையுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ சில பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. பட் என்ன பொறுத்தளவு வந்தால் நானுமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் அந்த விஷயத்தில். அதனால தான் நான் உங்களுக்கு அதை கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்லி த டைம் கேன் ஆன்சர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னோடனே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் எனக்கு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ண தான் செய்வீங்க. ஓகே அந்த விஷயம் நடக்கலை, ஐ எம் ஹாப்பி வித் இட். ஐயோ அந்த விஷயம் நடந்திருந்தா எனக்கு அப்போ பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும், பட் இப்போ நான் யோசிக்கிறப்ப எனக்கு அது என்னமோ அது தப்பாக தான் தோணுது, நல்ல வேலை அது நடக்கலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கே அது தோணும். ஸோ யா, ஸோ தீஸ் ஆர் த மெசேஜஸ் ஐ வாண்ட் டு சே அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா யூ கேன் டூ செக் அவுட் ஆன் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பரோட டீட்டெயில் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இல்லைனா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் டேரெக்டாக எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். எதர் இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்ஸ்அப், இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யூ, உங்களோட சாய்ஸ் பொறுத்து இருக்குது. அண்ட் சேம் டேலேயே உங்களுக்கு வந்து நான் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை எல்லாமே நான் பண்ணிடுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து லைக் பிஃபோர் நான் சொன்ன மாதிரி தான் டியூ டு ஃபாஸ்டிங் டைம்ங்கிறனால நான் சேம் டே ஆர் நெக்ஸ்ட் டே நான் ரீடிங்ஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆஃப் டைம் இன்டர்வல் எடுத்து நான் எல்லாமே பண்ணுறேன். ஸோ அதனால் லைக் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 3 daysக்குள்ளே உங்களோட ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் 2 to 3 daysக்குள்ளே உங்கள் ரீடிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கிடச்சிரும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் லைக் உங்களுக்கு இது போல் லைக் மல்டிபிள் டேரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. அதில் தமிழ் டேரோ ரீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைக் ஒரு ஃபைல் வச்சுருப்பேன்.
ஸோ அதில் நீங்கள் இது போல் பல ரீடிங்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணுங்கள். அது மூலயமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ், ஒரு கைடன்ஸ், ஒரு அலாட் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். மேக்ஸிமம் இது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்கிறனால ஸோ உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அது ரெசனேட் ஆகும், ஆகாமலாம் இருக்காது. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள், மல்டிபிள் டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்லேருந்து ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் நான் டெஃபினட்டாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷேடோ 143 ஃபேமிலி. அண்ட் ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க, அண்ட் இந்த ஃபேமிலி நீங்களுமே ஒரு மெம்பராக இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டேரோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். And please support this channel to grow big. Okay, so like உங்களுக்கும் இது மூலமா ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும், அண்ட் அதே மாதிரி பார்க்குற மற்ற பர்சனுக்கும் இது மூலமா ஒரு கைடன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, stay connected, stay spiritual and stay connected with the spirituality. Okay, பிகாஸ் நான் சீரியஸாக நான் மறுபடியும் அதுதான் நான் உங்களோட டேபிளில் நான் வைக்க விரும்புகிற ஒரு விஷயம். சம்மந்தமே இல்லாமல் எல்லாருமேலாம் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பார்க்க மாட்டாங்க. சில செலக்டட் பர்சன்ஸ் தான் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பார்ப்பாங்க. பட் சில பேருக்கு அதோட விளக்கம் சீக்கிரமாக புரியும், சில பேருக்கு அதை டைம் எடுத்து புரியும், சில பேருக்கு அதை பார்க்கும்போது அவங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும், அது ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸில் வரும். சில பேருக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டெஃபினெட்லி ஐம் ஜஸ்ட் சேயிங் யூ, நான் அடித்து நான் சொல்லுவேன் பிகாஸ் என்னோட லைஃப்லையும் நான் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நான் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சும்மா வாய் வார்த்தைக்காக எல்லாம் எதுவும் சொல்லலை. நெகட்டிவாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் த டைம் வில் பி கம், அது அப்படியே பாசிட்டிவாக மாறும். நீங்கள் அதை இப்போ உங்களுக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருந்தாலும் அது ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அந்த அகெயின்ஸ்டாக போனது எல்லாமே பெஸ்ட்டு தான் எனக்கு அப்படின்றது உங்கள் வாயிலே டெஃபினட்டாக வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கிறதும் அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட கனெக்டடாக இருங்க. அண்ட் அந்த நம்பிக்கையை நீங்கள் டெஃபினட்டாக வைங்க. உங்களுக்குன்னு நடக்கக்கூடிய விஷயம் அது யாராலையும் தடுக்கவும் முடியாது, அது யார் நினச்சாலும் தடுக்கவும் முடியாது. The divine will be give it. Okay, the universe and divine will be give it. So அந்த ஒரு ஹோப், அந்த ஒரு விஷயம் உங்கள் மனசுல எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து ரொம்ப ஒரு ஃபேத்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர்ஸை நீங்கள் வந்து வைங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தோட நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஒரு சில விஷயம், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். லைக் இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா லைக் சில பேர் சொல்லுவாங்க லைக் அதில் ஏதாச்சும் ஒரு பொருள் விழுந்துருச்சு, அங்கே ஏதாவது ஒரு பொருள் விழுந்துருச்சு அப்படின்னா அதை உடனே அந்த கோயிலோட உண்டியலில் வந்து போட்டுருங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை சிவனோட பக்தரா ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கோம் அப்படின்னா லைக் அவங்க மேலே ரொம்ப ஒரு அன்பு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் அந்த அந்த காட் வந்து கண்டிப்பாக அவங்களை வந்து ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க சில விஷயங்கள் நீங்கள் அதை இழந்தாலும் அவங்க மேலே அந்த நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அந்த நம்பிக்கை நீங்கள் வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து க்ரோ ஆவீங்க. ஸோ இது வந்து நாட் ஒன்லி வந்து சிவனோட விஷயத்தில் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு மதத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே அந்த டெஸ்டிங் பர்பஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டெஸ்டிங் பர்பஸில் நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அண்ட் நீங்கள் எவ்வளோ அந்த நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ, நீங்கள் எவ்வளோ அந்த ஃபேத்தை வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்க தான் செய்யும். ஸோ ப்ளீஸ் அந்த ஒரு ஹோப்பை நீங்கள் விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சில பேர் உடனே நெகட்டிவாக நடந்தோன்னே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியடு தான், அது உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் தான். ஸோ ஒரு சின்ன ஒரு மெசேஜஸ், நீங்கள் ஒரு ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு 6th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக யாரும் ஆனுவல் எக்ஸாம் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்குன்னு நீங்கள் வந்து அதோட டெஸ்டஸ் எல்லாமே யூனிட் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் ஹாஃப்லி எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ அது மாதிரி தான். ஸோ ஒரு விஷயம் ஒரு படிக்கிறதுக்கே அவ்வளோ டெஸ்ட் வைக்கிறப்போ லைஃப் விஷயத்தில் கடவுள் டெஸ்ட் பண்ண மாட்டாரா என்ன? ஸோ ப்ளீஸ் remember that and please don't spread any negativity on it. நான் பார்க்குறேன் எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு இது பண்ணுறேன் எனக்கு எதுக்குமே நடக்கலை. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். have a faith அவ்வளோதான் நான் சொல்லுவேன். லைக் இஃப் யூ ஹாவ் அ ஃபேத், கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா யூ வில் definitely win in your life. You will definitely get that success in your life. Okay, so don't be worried, don't be depressed and don't be sad enough. Okay, so yeah guys, I know you guys will definitely rock, and all the best for your life and for your personal life as well. So see you guys in the next video. Until then, take care, love you all, bye bye.